சிலப்பதிகாரத்தை செவியுறுகின்ற அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 30வது காதையாகிய வரந்தரு காதையில இருக்கிறோம். நாம இந்த மாதிரியான ஒரு முடிவு வேறு எந்த காப்பியத்திலும் இல்லை. இந்த வரந்தரு காதை படிக்காம போகக்கூடாது, பாடமாகவே வைக்கணும் எல்லா இடங்கள்லையும். ஏனென்றால் எல்லாருக்கும் உரிய செய்திகளை, வாழ்க்கை நெறிகளை கற்பிக்கக்கூடியதாக இந்த வரந்தரு காதை அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய மற்ற புராணம் சார்ந்த அல்லது பழம்பிறப்பு சார்ந்த செய்திகளை எல்லாம் தள்ளினாலும் கூட இளங்கோடிகள் கடைசியாக நம்மிடம் பேசுகிறார். அது வரந்தரு காதையில தான் பேசுகிறார். வேறு எந்த காப்பிய ஆசிரியரும் காப்பியம் முடிக்கின்ற காலத்து இவ்வாறான ஒரு உரை நிகழ்த்தவில்லை. இது மிகப்பெரிய ஒரு அரிய செய்தி. இது பல பேர் ஆராய்ச்சியில தடுமாறி இளங்கோவடிகள் புகார் காண்டத்தையும் மதுரை காண்டத்தையுமே எழுதினார், வஞ்சி காண்டம் எழுதவில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டார். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. மிக தெளிவாகவே தொடக்கத்திலேயே 3 காண்டங்கள் என்று அவரே பதிகத்திலும் காணப்படுகிறது. அதற்குரிய கட்டமைப்பும் சரியாக இருக்கிறது. அதனால இந்த காதை மிக மிக இன்றியமையாதது, படிக்க சுவையானது, அரிய செய்திகளை உடையது. அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுல உள்ளீடாக இருக்கக்கூடிய சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வடதிசை வணங்கிய என்றால் தன்வினை, வணக்கிய என்றால் பிறவினை. தமிழ் இலக்கணம் ரொம்ப எளியது. உருண்டது என்பது தன்வினை, உருட்டியது என்றால் அது பிறவினை. அதிலே அந்த வல்லெழுத்து வந்துட்டா அதற்கு பிறகு பிறவினை ஆகிடும். வடதிசை வணக்கிய, வடக்கே இருக்கக்கூடிய மன்னர்களை எல்லாம் வணங்குமாறு செய்த வானவர் பெருந்தகை கடவுட்கோலம் கற்புலம் புக்கவின் கடவுட்கோலம் கற்புலம்னு சொல்றாரு பாருங்க. இந்த ஒரு சொல்ல வைத்துக்கொண்டு நம்ம எவ்வளவு செய்திகளை சொல்லலாம். இதை எப்படி பிரிக்கிறது? கண் புலம், ஐம்புலங்கள்ல கண் ஒன்று. அதனால கண் புலம். அப்படியான இலக்கண குறிப்பு என்ன சொல்லணும்? புலம்ங்கிறது 5க்கும் பொது பெயர், கண்ணுங்கிறது சிறப்பு பெயர். அதனால 2 பெயர் ஒட்டி இருக்கு. அதனால 2 பெயர் விட்டு பண்பு தொகை. இதுதான் நல்ல எடுத்துக்காட்டு. ஒரு 500-600 ஆண்டுகளாக எடுத்துக்காட்டப்படுகின்ற எடுத்துக்காட்டு மல்லிகை பூ தான். மல்லிகை பூன்னு 2 பெயர் விட்டு பண்பு தொகைன்னு சொல்லிடுவாங்க, கார்காலம் மாதிரி. கற்புலம் புக்கபின், அந்த கடவுள் கோலம், பத்தினி கோலம் அவனுடைய கண்ணுல வந்து சேர்ந்தது. அந்த கல்லை பார்த்த உடனே அவனுக்கு அந்த நினைவு வந்து விடுகிறது. இதுதான் பத்தினியை படிமம் செய்வதற்குரிய சரியான கல் என்று தேர்ந்து தேவந்திகை செவ்விதின் நோக்கி அந்த கல்லை கொண்டு வந்து படிமம் செய்த பிறகு தேவந்திகையை செவ்விதின் நோக்கி செங்குட்டுவன் பார்க்கிறான். இந்த தேவந்தி யாரு? நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். கணாத்திர முறைத்த காதையில வருகின்ற கண்ணகியினுடைய தோழி. அவருடைய வரலாறே ஒரு தனி வரலாறாக இருக்கிறது. ரொம்ப நல்ல வரலாறு. அதையும் இங்கே நாம பார்க்க போறோம். மறுபடியும் திரும்பவும் அந்த வரலாறு சொல்லப்படுகிறது. தேவந்திகையை செவ்விதின் நோக்கி மிக அன்பாக பார்த்து வாயெடுத்து அரற்றிய மணிமேகலையார் யாதவள் துறத்திற்கு ஏது ஈங்கனவர். அதாவது இந்த மணிமேகலை தொடர்பு கொள்வதற்குரிய காரணம் என்ன கேட்கிறாங்க. ஏனென்றால் கடைசி காதை முடியுது. 2 இடங்கள்ல மணிமேகலையை பற்றி செய்தி வருகிறது. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது என்று மாதவியை சார்ந்தவர்கள் எல்லாம் கேட்கிற போது கோவலன் சொல்லுகிறான், என்னுடைய முன்னோன் ஒருவனை, கடல்ல மூழ்க போகின்றவனை பாதுகாத்தவர் தெய்வம் மணிமேகலா தெய்வம். அதனால அந்த பெயரை இடுங்கள்னு அங்க அடைக்கல காதையில சொன்னார் இளங்கோவடிகள். அதற்கு பிறகு இங்க செங்குட்டுவன் கேட்கிறான், மணிமேகலை துறவு கொள்வதற்குரிய காரணம் என்ன என்று. அதாவது எல்லா பாத்திரங்களும் இடம்பெறுகிற காதை இதுதான். சிலப்பதிகாரத்துல எல்லா பாத்திரங்களை பற்றிய செய்திகளும் இடம்பெறுகிற 30வது காதை தான். தேவந்தியை செவ்விதின் நோக்கி வாயெடுத்து அரற்றிய மணிமேகலையார் யாதவள் துறத்திற்கு ஏது. அவனே ரொம்ப வருத்தப்படுறான் செங்குட்டு. ஒரு அழகான இளம்பெண், அறிவு முதிர்ச்சி பெற்ற ஒரு பெண், ஏன் துறவு போன வேண்டும்?
யாதவள் துறத்திற்கு ஏது இங்கு உரையன அது சொல்லு கேட்டவுடனே ஓமகன் கொற்றம் குறைவின்றி ஓங்கி. எப்பொழுதும் மன்னன்கிட்ட பேசினா வாழ்த்தி தொடங்கணும். அந்த காலத்து மரபு அரசேன். அந்த மரபு எல்லா நாடுகளையும் இருக்கு. இவரான கோர்ட்ல வழக்கு மன்றத்தில் பார்க்கும்போது அந்த நீதிபதியாக இருக்கக்கூடியவரை நீதி அரசரை பார்த்து யுவரான அப்படின்னு சொல்லணும். அதாவது மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை மன்னனை கண்டான போது இறைவனே கண்டேன் என்கிறார் நம்மாழ்வார். திருவுடை மன்னரை காணி திருமாலை கண்டேனேங்கிறது நம்மாழ்வாருடைய மொழி. அதனால ஓமகன் குற்றம் குறைவின்று ஓங்கி நாடு பெருவளம் சுரக்க என்று ஏத்தி, நாடு நலம் பெறுக வளம் சுரக்க என்று பாராட்டி, அணிமேகலையார் ஆயத்து ஓங்கிய, மேகலை என்ற அணியை அணிந்திருக்கக்கூடிய பெண்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய சுற்றத்தாராக கொண்டிருக்கக்கூடிய மணிமேகலை தன் வான் துறவு உரைக்கும். அவருடைய உயர்ந்த அந்த துறவை பற்றி தேவந்தி சொல்லுகிறார். முதல் வரலாறு இப்ப மணிமேகலை பற்றி. மயீரோதி, இந்த மயீரோதிங்கிறது மாதவியினுடைய தாய். சித்ராபதி என்ற பெயர் மணிமேகலை இந்த காப்பியத்தினால அறியப்படும். அந்த சித்ராபதி அப்பவே மாதவியை கணிகையாக ஆக்க முனைந்தால் அதனை மறுத்துவிட்டு கோவலனோடு அவள் சேர்ந்து வாழ்ந்தாள். அதற்கு பிறகு துறவு கொண்டாள் என்று பார்த்தோம். மயீரோதி வகை பெருவனத்தின் ஐவகை வகுக்கு பருவம் கொண்டது. அப்ப மாதவியின் நற்றாயாகிய சித்ராபதி சொல்லுகிறார், மணிமேகலை பருவத்திற்கு வந்து விட்டாள். ஐவகை வகுக்கும் பருவம் வந்தது. வகை பெருவனத்தின் ஐவகை வகுக்கும் 5 வகையாக கூந்தலை பகுத்து அணி செய்து கொள்ளக்கூடிய அந்த பருவத்திற்கு வந்துட்டா. செவ்வரி ஒழுகிய செடுங்கடை மடைக்கண், கண்களே ரொம்ப அழகாக கவர்ச்சியாக சிவந்த சிறு கோடுகள் எல்லாம் படர்ந்தனமாக இருக்கின்றன. அவ்விடம் அறிந்தன, அவ்வியம் அறிந்தன. அவ்வியம்னா கொஞ்சம் கரவு சூது ஆகியெல்லாம் இந்த கண்களுக்கு வந்துருச்சு. இப்ப யாரையும் பார்த்தா கொஞ்சம் இவர்களோடு நாம பேசக்கூடாது, நாம ஒதுங்கி இருக்கணும், இவர்களை அன்பாக கொஞ்சம் பரிவோடு பார்க்கணும், இந்த குழந்தைகளை எல்லாம் நாம பார்க்கும்போது அன்பு காட்ட வேண்டும் என்று இப்படியெல்லாம் குணங்களை வெவ்வேறு குணங்களாக பார்க்கக்கூடிய கண் வந்துருச்சு. இப்ப அதுக்கு முன்னாடி பேதையாக இருந்தா எல்லாரையும் ஒரே மாதிரியா பார்ப்போம். அதுதான் பேதை குணம். இது அடுத்தது பேதை பருவம் நீங்கி பெருமை பருவத்துக்கு வந்துட்டா. 7 பருவத்துல 2வது பருவத்திற்கு மணிமேகலை வந்துட்டா. அந்த காலத்துல பெருமை பருவத்துல மனம் முடிப்பது வழக்கம். அதனால்தான் கண்ணகி திருமண காலத்துல வயது 12 ஈராறாண்டகவையா அப்படின்னு சொல்ல 12 வயது. அவ்வியம் அறிந்தன, அதுதான் அறிந்திலன், அது தான் அறிந்திலன்னு படிக்கணும். அதுதான் படிச்சிடக்கூடாது. அதாவது தனக்கு உற்ற பருவத்தையும் தன்னிடத்து ஏற்பட்டிருக்கூடிய வேறுபாட்டையும் தான் அறியாதவளாக இருந்தாள். ஒத்தொழிர் பருவ பவளத்து உள்ளொளி சிறந்த நித்தில இளரகை நிரம்பி, அப்படி அவள் சிரித்தாள் என்றால் இதழ் பவளம் போல் இருக்கின்றன, பற்கள் முத்து போல் விளங்குகின்றன, அழகுக்கு மொத்த உருவாக விளங்குகிறாள். ஒத்தொழிர் பவளத்து உள்ளொளி சிறந்த நித்தில இளநகை நிரம்பி, நிரம்பா அளவின. அதாவது இந்த புன்முறுவல்ங்கிறதுல 2 வகை இருக்கு. உண்மையாகவே புன்முறுவல் செய்வது என்பது ஒன்று உண்டு, அதை நாம கண்டுகொள்வோம். அதே சமயத்துல காலையில வேண்டாதவர்களை பார்க்கிற போது கூட பார்த்து லேசா நம்முடைய இதழ் கொஞ்சம் அரும்புகிறது. அது வாயல் முறுவல்னு சொல்றாரு. அது முதல்ல சொன்னவர் இளங்கோவடிகள் தான். வாயல் முறுவல்னா வாய்னா உண்மை, உண்மை அல்லாத முறுவல். அது அப்படி லேசா ஒரு முறுவலை காட்டிட்டு அப்படி போயிடுறது. இந்த இடத்துல அது உண்மையான ஒரு அழகான ஒரு புன்னகை அவளிடம் தோன்றுகின்ற பருவம். நித்தில இளநகை நிரம்பா முத்துக்களால் பூட்டியது போன்ற பற்கள் உடையவள். உணர்முலை விழுந்தன, மார்பு ஏற்பட்டது, புல்லகம் அகன்றது. மார்பு தனக்குரிய இடத்தை அது பெற்றது. புல் அகம் அகன்றது என்றால் மார்பு, அதாவது அவருடைய மார்பகங்கள் மார்பிலிருந்து சற்று வேறுபட தொடங்கினு போடும். உள்ளகம் அகன்றது, தான் இருக்கின்ற இடத்திலிருந்து எழுந்தன என்று பொருள். தளரிடை நுணுகலும் இடை சிறுத்தது, பருவம் வருகின்ற காலத்து இடை சிறுத்தது. தகையல்குல் பறந்தது, குரங்கிணை திரண்டன. குரங்குன்னு தொடைப்பகுதி
சதிப்பிடிப்போடு வேறுபட்டது. கோலம் போரா இத்தகைய அழகு மிகச் சிறந்த நிலையில் இருக்க நிறங்களர் சீரடி நெய்தோய் தளிர்ன. நல்ல தளிர் இலைகளை கொண்டு வந்து நெய்யில தோய்த்தா எப்படி இருக்குமோ அது போல பளபளப்பும் அதே போல நிறமும் பெற்றனவாக அவளுடைய கால் அடிகள் பாதங்கள் இருந்தன. தலைக்கோலாசான் பின்னுடனாக அவள் நாட்டியம் கற்றுக்கொள்ளவில்லை. மாதவி அவளை நாட்டியம் கற்றுக்கொள்ளக்கூடியவளாக மாற்றவில்லை. தலைக்கோலாசான் பின்னுடனாக தலைக்கோல் இவள் ஆடி பெறக்கூடிய அந்த விருதை அவள் பெறக்கூடியவளாக இல்லை. அப்படி ஆக்கப்பட்டவளாக அவள் மாறினாள். அந்த நிலையில் யாதினின் கருத்து தாய் கேட்கிறா, மாதவியினுடைய தாய் கேட்கிறா, என்ன பருவத்துக்கு வந்துட்டா, என்ன செய்ய போறவள அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா அவளுடைய உள்ள கருத்து என்னவென்றா, அவளை கணிகை ஆக்க வேண்டும், நீ தான் இப்படி வீணா போயிட்ட. அவளுடைய மொழியில சொன்னா, இந்த உன்னுடைய மகளையாவது என்னுடைய பேத்தியாவது நல்ல கணிகையா இருந்தால் பெரும் செல்வரோடு நான் செல்வம் ஈட்டுதற்குரிய வழியை பார்ப்பேன் என்று அவள் சொல்லுகிறாள். அது அழகாக அந்த மணிமேகலையில வரும். மணிமேகலையில பாணனுடைய கை யாழ், பாணன் இறந்த பிறகு வேறொருவனுடைய கைக்கு போவது போல இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை என்று சொல்லப்படும். யாதினின் கருத்து என் செய்கோ என என்ன செய்யலாம் என்று கேட்க, மாதவி நற்றாய் மாதவிக்கு உரைப்ப, வருகை என் மடமகள் மணிமேகலை என்று உடனே மாதவி சொல்றார், என்னுடைய அறிவிலே முதிர்ச்சி பெறாத என்னுடைய மகள் இன்னும் அவள் வருக என்று வாழ்த்தி, உருவிலாளம் ஒரு பெரும் சிலையோடு விரைமலர் வாழி வெறுநிலத்து எரிய மன்மதன் அவன் தன்னுடைய அம்பை இந்த மணிமேகலையின் மீது செலுத்தாதபடிக்கு, அதாவது அவளுக்கு காதல் என்ற உணர்வு வராதபடிக்கு அவளை நான் செய்ய போறேன். விரைமலர் வாழி நல்ல நறுமணம் பொருந்திய மலர் அம்பை மன்மதன் வெறு நிலத்து எரிய, நிலத்துல தூக்கிச்சு இந்த பெண்ணுகிட்ட நம்முடைய அம்பு செல்லவில்லையே என்று கீழே போடுமாறு போதைத்தாமம் குடலோடு கடைந்து தலையை முண்டித்து மொட்டை அடிச்சு, போதைத்தாமம் குடலோடு கடைந்து மலர் சூட்டிய அந்த தலையை மழுங்க மொட்டை அடித்து உடலோடு கடைந்து போதித்தானம் புரிந்தரம் படுத்தர்கள். போதித்தானம் பௌத்த துறவியாக ஆக்கிறார். அது அந்த காலத்துல பௌத்தம் பெற்றிருந்த பெரிய செல்வாக்கு. புத்தருடைய அறிவு அலைகள் இந்தியா முழுமையும் பறந்து அது தென்கிழக்கு ஆசியா முழுமையும் சென்று இலங்கையெல்லாம் போய் சேர்ந்து அந்த அளவிற்கு அவர் மிகப்பெரிய அறிஞராக சிந்தனையாளராக இருந்தார். அவர் சொன்ன நீங்க வேற எதுவும் படிக்க வேண்டாம், தம்மபதம் என்று ஒரு நூல், போன முறையில் கூட ஒரு புத்தகத்தை பற்றி சொன்னேன். இந்திய தத்துவ ஞானம், ஆசிரியர் கி லட்சுமணன், 150 ரூபாய் விலை, பழனியப்பா பிரதர்ஸ் வெளியீடு. இந்த புத்தகம் ஒன்று போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களுடைய அடித்தளமான தத்துவ செய்திகள் எல்லாம் அதுல மிக எளிமையாக சொல்லப்பட்டது. அந்த நூல் அச்சில வராம இருந்தது, இப்ப திரும்ப வந்துருச்சு. அதே போல இப்பவும் இங்கேயும் சொல்றேன், பௌத்தமும் தமிழும் என்று மயிலை சீனி வெங்கடசாமி எழுதியிருக்கிறார். அருமையான ஒரு நூல். பௌத்த சமயம் எங்கும் பறந்தது. இப்ப தம்மபதம் படிங்க, சின்ன புத்தகம், 10 ரூபாய் விலையில அமைந்த தம்மபதம் வாங்கி படிச்சா இவ்வளவு ஒரு சிறந்த செய்தி. அந்த தம்மபதத்துக்கும் திருக்குறளுக்கும் நிரம்ப உறவு இருக்கு. அந்த தம்மபதத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, விழித்திருப்பவனுக்கு இரவு நெடியது. அதாவது புகை வண்டியில ஏறி உட்காரணும், சென்னைக்கு போகணும்னு காலம் பரதான் அது போக போகுது. உட்கார்ந்தே இருந்தா ஐயோ என்ன இந்த இரவு இப்படி நீண்டு போயிட்டே இருக்கு, கண்ணன் பாஞ்சாலி கொடுத்த சேலை மாதிரி போயிட்டே இருக்க, எப்பதான் வரும் தெரியலையே, எப்பதான் விடியுமோ தெரியலையே. ஆனா தூங்கிட்டா அட சென்னைக்கு வந்துருச்சா, வந்துட்டோமா. விழித்திருப்பவனுக்கு இரவு நெடியது, களைத்திருப்பவனுக்கு வழி தொலைவானது. ஏற்கனவே களைச்சிருக்கிறவனுக்கு இப்ப போற வழி ரொம்ப தொலைவானது. இந்த ரெண்டையும் எதுக்கு சொல்றாருன்னா, இது ரெண்டும் மறை செய்திகள் அல்ல, அடுத்த அடிதான். அடுத்த அடிக்கு இந்த ரெண்டு உவமை. அடுத்த அடியில சொல்றாரு, ஆசை உள்ளவனுக்கு வாழ்க்கை துன்பமானது.
இதே போல அருமையாக அந்த அறம் உணர்த்தக்கூடிய நெறி தம்மபதத்துல மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஜவஹர்லால் நேருவுக்கு மிக பிடித்த ஒரு நூல் இந்த தம்மபதம். சரி, அதுல அந்த பௌத்த சமயத்துக்குரியவளாக ஆக்கியாச்சு. இப்ப ஆங்கது கேட்ட அரசனும் நகரமும் ஓங்கிய நன்மணி உருகடல் விழுந்தோர். அரசனுக்கும் துயரம், மக்களுக்கும் துயரம். ஒரு அழகான இளம்பெண்ணை கொண்டு போய் இப்படி துறவியாக ஆக்கிவிட்டாள என்று ஓங்கிய நல்ல மாணிக்கத்தை கடல்ல கொண்டு போய் தூக்கி எறிந்தது மாதிரி செய்து விட்டாளே என்று தம்மில் துன்பம் தாம் நனி எய்த தங்களுடைய துன்பத்தை தாமே அவ்வாறு அடைந்து கொள்ள செம்மொழி மாதவர் சேயிழை நங்கை. செம்மொழி மாதவர்னா அரவண அடிகள். அந்த காலத்துல காவிரி இருந்த மிகப்பெரிய அறிஞர் அரவண அடிகள். அந்த அரவணர்கள் அந்த காலத்துல பௌத்த துறவிகள் மிக மிக பெரிய அறிஞர்களா இருந்தாங்க. ஹர்ஷவர்தனர் என்ற அரசர் நாலந்தா என்ற பல்கலைக்கழகத்தை உண்டாக்குனார் பீகார். அப்ப அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குகிற போது அதற்கு ஒரு துணைவேந்தர் வேணும். துணைவேந்தர்னா மிக அறிவுல மிகப்பெரிய மூத்தவராக இருக்கணும். உலகமே கொண்டாடுகின்ற பேரறிவு திறம் வாய்ந்த பெருமானாக இருக்க வேண்டும். அதனால அவர் 5 பேரை தேர்ந்தெடுத்து போய் நீங்கள் நாடெங்கும் சுற்றி வாருங்கள். 5 அறிஞர்கள் அவங்க போய் உங்களை எல்லாம் விட மிகச்சிறந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டு வாங்க அப்படின்னு இந்தியா முழுமையும் சுற்றுனாங்க. இமயமலையிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரையில சுற்றி கொண்டே வந்து கடைசியில காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க. அங்க வந்த பிறகுதான் அந்த காஞ்சிபுரத்தினுடைய பௌத்த பள்ளிக்கு தலைவராக இருந்த அவரை பார்த்து இவர்தான் உரியவர் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு போய் நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக்கினார். அவர் இருந்தார் ஒரு காலம், இருந்து இறந்த பிறகு அடுத்தவரை தேடணும். மறுபடியும் அதே பயணம் போகிற போது அதே காஞ்சியில அடுத்தவர் ஆகப்பட்டார். அது மாதிரி திக்னாகர், ஆச்சாரிய திக்னாகர் என்று அவரை சொல்லுவார். இப்படியெல்லாம் பௌத்தர்கள் பெரிய அறவுவர்களாக இருந்தார். எல்லா சமயங்களும் உயர்ந்தவைதான். நாம இப்ப சமயத்தை சரியாக உணராமல், சமய தத்துவங்களை சரியாக உணராமல் இருக்கும்போதுதான் சண்டை மாதிரி எல்லாம் அதெல்லாம் அந்த சமய அறிவு வாய்க்காதவர்களுக்கு வருவதுதான். அதெல்லாம் மிக உயர்ந்த ஒரு நிலை அது. செம்மொழி மாதவர் சேயிழை நங்கை அந்த அரவணர் வால் தன் துறவு எமக்கு சாற்றினள் என்ற அவர் வால் சென்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்ளுகிற அந்த துறவை எனக்கு எடுத்து சொன்னாள் என்று அன்புரு நன்மொழி அருளடும் கூறினாள். அத இவ்வாறு தேவேந்தி எடுத்து சொன்னான். அன்புரு நன்மொழி அருளடும் கூறினள் பருவமன்றியும் பைந்தொடி நங்கை திருவிடை கோலம் நீங்கினாள் ஆதலின். அழகான அந்த கோலத்தை அவள் நீங்கினாள் என்று அறிந்து அரற்றினன் என்றாங்க நான் புலம்பினேன். யாரு? தேவந்தி. அரற்றினன் என்றாங்க அரசர் குறைத்த பின் உடனே குரல்தலை கூந்தல் பின்வீழ. அடுத்த செய்தி. குரல் என்றால் பூங்கொத்து என்று பொருள். பூங்கொத்துகளை வைத்திருக்கின்ற கூந்தல் பின்வீழ, அவள் பின்னாலே வீழ்ந்திருக்க, துடித்தனள் புருவம் துவரிதழ் செவ்வாய். உருவம் துடிக்கவும் செவ்வாய் மடித்தொன்று அரும்பினள். வாயை மடித்து ஒன்று சொன்னாள். வருமொழி மயங்கினள். திருமுகம் வியர்த்தனள். செங்கண் சிவந்தனள். சாமி வந்துருச்சு அவளுக்கு. திருமுகம் வியர்த்தனள், செங்கண் சிவந்தனள், கைவிட்டு ஓச்சினள் என்று சிரித்தாள். கைவிட்டு கையை வீசி மேலே தூக்கி வீசினாள். கால் பயர்த்து எழுந்தனள். காலை எடுத்து எழுந்தனள். பலரிவாரா தெருட்சிகள் மருட்சிகள் உலரிய நாவு உயர்மொழி கூறி தெய்வமுற்றெழுந்த தேவந்திகை. தேவந்திகை வந்து தெய்வம் தீண்டியது. இதற்கு முன்பாலே சாலினியை தெய்வம் தீண்டிதான் கண்ணகியை பற்றி சொன்னதனை அங்க பார்த்தோம் முன்னாடி. இவ்வளவு பொங்கச் செல்வி குடமலையாட்டி தென்தமிழ் பாவி செய்து தவக்கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கொங்கிய திருமாமணி என தெய்வமுற்று உரைப்பான்னு அங்க பார்த்தோம். இவள் தெய்வமாக போகிறாய் என்று கண்ணகி அங்கு ஒரு பெண், வேட்டுவ பெண் சாலினி என்பவள் தெய்வமுற்ற நிலையில பேசினார். சாமி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல. இவ்வாறு தேவந்தி மீது தெய்வம் வந்து தீண்டியது. தெய்வமுற்றெழுந்த தேவந்தியை தான் கொய்தழில் குறிஞ்சு கோமாந்தம் முன் கடவுள் மங்கலம் காணிய வந்த மடமுடி நல்லார் மாநிலையோரு இங்க வந்திருக்கிறாங்க பாரு பெண்கள்லாம். அரசனுக்கு சொல்றா, இந்த தெய்வமுற்ற தேவந்திகை சொல்லுகிறாள், இது தேவந்தியின் மொழி என்று தெய்வத்தின் மொழி. அந்த தெய்வம் என்ன சொல்லுகிறது? கடவுள் மங்கலம் காண்பதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய
காரிகையாரில் பெண்களில், வடமொழி நல்லாரில், மானிடையோரில் அரட்டன் செட்டி தன் ஆயிழைகின்ற இரட்டை பெண்கள். அரட்டன் செட்டின்னு ஒருத்தன், அவனுக்கு ரெட்டை பொண்ணு பிறந்திருக்கு. அந்த இரட்டை பெண்கள் இருவரும் அன்றியும், அப்புறம் ஆடகமாடத்து அரவணை கிடந்தோன், திருவனந்தபுரத்துல பள்ளி கொண்டிருக்கின்றானே பெருமாள், அரவணையில பாம்பனையின் மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமான், ஆடகமாடத்து அரவணை கிடந்தோன் சேட குடும்பி, அவன் பேர் சேட குடும்பி. அந்த சேட குடும்பி அவனுடைய குருமகள் இங்குழல், அவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கிறார். ஆக 3 பெண்களை பற்றி செய்தி. அரட்டன் செட்டிக்கு 2 பெண்ணு, சேட குடும்பிக்கு ஒரு மகள். மங்களமடந்தை கோட்டத்தாங்கன், இந்த பத்தினி கோட்டம் இங்க இருக்கு. அதே போல அந்த மலையில செங்கோட்டு உயர்வரை, அந்த செங்கோட்டு மலை இருக்க, அதனுடைய மேல போனா யானை மாதிரி இருக்கும். அந்த மலையே பிணிமுக நெடுங்கல், பிணிமுகம்னா யானை, யானை மாதிரி ஒரு பெரிய மலை இருக்கும். அதற்கு மேல நிறைய ஊருணிகள் இருக்குங்க. சேனுயர் சிலம்பில் மிக உயர்ந்த அந்த மலையில் விடர்த்தலி நிரம்பிய யானையினுடைய தலை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அணிகயம் பல பல குளங்கள் இருக்கின்றன. ஆங்கவை இடையது. அந்த குளத்தினுடைய நீர் எப்படி இருக்கு என்றால் கடிப்பகை நுங்கலும், அதாவது சிறு சிறு கல்லு எது மாதிரி இருக்குன்னா கடுகு மாதிரி. கடிப்பகைன்னு, கடின்னா கல்லு, கடுகு, கடுகு மாதிரி இருக்கக்கூடிய கற்கள். அப்புறம் கவிரிதழ் குறுங்கலும், கவிரிதழ்னா முள் முறுக்க மரம், அதனுடைய மலர் மாதிரி இருக்கக்கூடிய சிறு சிறு கற்கள். இந்த கற்கள் எல்லாம் போட்டு இடிச்சு எடுத்தா தண்ணீர் தெளிந்து வரும். அது மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு தண்ணீர், இடிக்கலப்பெண்ணு இடைந்தூகு நீர், அப்படி மெல்ல அந்த குளங்கள்ல இருந்து நீர் வழியும். அந்த நீரை உண்டோ சுனை, அங்கு ஒரு சுனை உண்டு, இப்படி ஒரு சுனை இருக்கிறது. அதனுள் புக்கு ஆடினர் பண்டை பிறவியர் ஆகுவர். அதுல போய் குளிச்சா போன பிறவியினுடைய நினைவு வரும். இந்த 3 பேரை கொண்டு போய் அங்க ஆட்டு. இந்த சேட குடும்பியினுடைய மகளையும் அரட்டன் செட்டியினுடைய இரு மகளிரையும் கொண்டு போய் அந்த சுனையில நீராட்டு. ஆங்கது கொணர்ந்து ஆயிழை ஓட்டத்து ஓங்கிருங்கோட்டி இருந்தோய், அந்த நீரை கொண்டு வந்து இங்க தெளி இவர்கள் மீதும். உங்கை குறிக்கோள் தகையது கொள்கன தந்தே. இது ஒரு கொள்கை. என்ன உரித்தாள் கரகமும் உன் கையதென்றே, கதிரொளிகாரும் கடவுள் தன்மை முதிராது அந்நீர் முத்திர மகளிரை தெளித்தனை ஆட்டி சிறுமரபில் ஒளித்த பிறப்பினர் ஆகுவர்கள். இது யாரு இந்த தெய்வம்? தேவந்தி மேல வந்து இருக்கிற தெய்வம் யாரு? இந்த தேவந்தியினுடைய கணவனாக இருந்த சாத்தன். அவன் போயிட்டான். சாத்தன் இவள் எடுத்துக்கொண்ட அளப்பெரும் கருணையினால இவளுக்கு கணவனாக வந்தான். தெய்வமே கணவனாக வந்தது. அந்த செய்தியை கணாத்திர முறைத்த காதையில பார்த்தோம். அந்த சாத்தன் வந்தான். அந்த சாத்தன் வந்து இப்ப தேவந்தி மேல் திகழ்ந்து இந்த செய்தியை சொன்னான். இதனை நீ அந்த நீரை கொண்டு வந்து தெளித்தால், அந்த நீரிலே ஆடினால் பழம் பிறப்பே அவர்கள் உணர்வார்கள். அந்த நீரை கொண்டு வந்து தெளித்தால் அவர்கள் பேசுவார்கள். ஒளித்த பிறப்பினர் ஆகுவர் காணாய், தங்களுடைய பழம்பிறப்பை அவர்கள் உணர்வார்கள் என்று சொல்லி, பாசண்டன் யான், நான் யாரு? இந்த தேவந்தி மேல் தோன்றி இருக்கக்கூடிய பாசண்ட சாத்தனாகிய தெய்வம். பார்ப்பனிதன் மேல் மாடல மறையோன் வந்தேன். பார்ப்பனியாகிய மனைவி தேவந்தியின் மேலே நான் வந்து தோன்றி இருக்கிறேன் என்று மாடல மறையோன் வந்தேன் என்றும், பாசண்ட சாத்தனாகிய நான் வந்தேன் என்று சொல்லி, மாடல மறையோன்னு இங்கே ஏன் வருதுன்னா, மாடலனே என்று மாடல மறையோனை பார்த்து சொல்றான். மாடலனே, நான் யார் தெரியுமா? நான் பாசண்ட சாத்தன். இந்த தேவந்தி மேல் திகழ்ந்து தோன்றினேன் என்று அவனிடம் சொல்ல, மன்னவன் இந்நிதம் எய்தி அம்மாடலன் தன்முகம் நோக்கல் உடனமா, என்னப்பா செய்தி இது மாதிரி தெய்வமுற்று சொல்லுகிறதே என்று சொல்லி மாடலனை அரசன் நோக்க, தாங்கனி மகிழ்ந்து கேளிது மன்னா, அந்த வரலாற்றை கேளு நீ. கெடுகனின் தீயது, உன்னுடைய தீமையெல்லாம் நீங்குக. மாலதி என்பாள்
புகார் நகரத்துல மாலதி என்று ஒரு பார்ப்பன பெண் இருந்தார். அவள் மாற்றாள் குடவியை பால் சுரந்து ஊட்ட அவள் தன்னுடைய சக்களத்தில் தன்னுடைய மாற்றாளுடைய குழந்தை எடுத்து பால் ஊட்டினாள். அது பால் விக்கி இறந்து விடுச்சு அந்த குழந்தை. உடனே இவள் என்னுடைய குழந்தையை கொன்று விட்டாள் என்று அவள் சொல்லுவாளே என்று அந்த குழந்தை இறந்து போன அந்த குழந்தையினுடைய பணத்தை தூக்கி கொண்டு ஒவ்வொரு கோயிலா போய் அந்த மாலதி பூம்புகார்ல அழுதா. இதற்கு உயிர் கொடு என்று எல்லாம் கேட்டார். யாரு எந்த தெய்வமும் கேட்கல. கடைசியில பாசண்ட சாத்தன் கோயில் அங்க இருந்தது. அங்க போய் அழுது புலம்பி, இந்த குழந்தைக்கு நீ உயிர் கொடுக்காவிட்டால் எனக்கு பெரும் பழி வந்து சேரும் என்ற உடனே சாத்தன் அந்த குழந்தைக்கு உயிர் தானே வந்து அந்த குழந்தையின் உள்ளே புகுந்தான். பால் சுரந்து விட்ட பழவினை உகுத்து கூற்றுயிர் உள்ள குடவிக்கு இறங்கி ஆற்றா தன்மை ஆரஞ்சரை எய்தி அரிய துன்பத்தை அடைந்து பாசண்டன்பால் பாடு கிடந்தாளுக்கு பாடு கிடந்தாள் என்றால் நோன்பு செய்தாள். அங்கே கிடந்தாள். ஆசில் குழவி அதன் வடிவாக்கி குற்றமற்ற அந்த குழந்தையினுடைய உடம்பிலே சாத்தன் புகுந்து வந்தன். அன்னை நீ வான்துயர் ஒழியன செந்திரம் புரிந்தோம், அம்மா உன்னுடைய துயரத்தை நீ விட்டுவிடு என்று சொல்லி அந்த மாலதிக்கு ஆறுதல் கூறிய பிறகு பார்ப்பனை தன்னோடு பண்டை தாய்வால் தன்னுடைய பழைய தாயிடம் சென்று அந்த குழந்தை சேர்ந்தது. அது வளர்ந்து கவின்பர வளர்ந்து தேவந்தியை தீவலம் செய்து மணந்தார். அந்த அது பாசண்ட சாத்தன் இளம் பருவம் வந்த பிறகு தேவந்தியோடு திருமணம் நடந்தது. தேவந்தியை மனைவியாக பெற்றான் சாத்தன். 3 அதற்கு பிறகு 4 ஆண்டு நடந்ததற்கு பின்னர் அதற்கு பிறகு 8 ஆண்டுகள் சென்ற பிறகு அப்போ சாத்தன் தன்னுடைய மனைவியை தேவந்தியை கூப்பிடுகிறார். நீ வா என்று கூப்பிட்டு அவளை அழைத்து கொண்டு போய் மங்களமடந்தை கோட்டத்தாங்கன் அந்த ஐயை கோட்டத்துல கொண்டு போய், ஐயைக்கு ஒரு கோயில் அங்க, ஐயை கோயில்ல ஐயைன்னு காளி கோயில்ல கொண்டு போய் அங்கு உரை மறையோனாக தோன்றி நான் இங்கு ஒரு மறையோனாக தோன்றுவேன் என்று சொல்லி உரித்தாள் கரகமும் என் கை தந்து கையில கமண்டலத்தை கொடுத்து, இப்ப இதுதான் செய்தி, புதிய செய்தி. அங்குரை மறையோனாக தோன்றி உரித்தாள் கரகம் எங்கை தந்து, யாரு இப்ப சொல்றது, இந்த செய்தியை சொல்றது மாடலன். அந்த பாசண்ட சாத்தன் அங்கிருந்து வந்தான். சாத்தன் போது ஒரு தேவந்தியினுடைய கணவனாக ஆகியிருக்கிறான். அவன் அங்கிருந்து, அம்மா நான் விடைபெற்றுக் கொள்ளக்கூடிய காலம் வந்துருச்சு, இந்த மாலதியினுடைய துன்பத்திற்காகத்தான் நான் மகவானேன், பிறகு உன்னை மணந்தேன், இப்போது நான் மீண்டும் என்னுடைய இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அங்கு உரை மறையோனாக தோன்றி, மறுபடியும் அவன் எப்படி வந்தான் என்று கேட்டால் மறையோனாக அவன் தோன்றினான். அந்த கோயில்ல உரித்தாள் கரகமும் எங்கை தந்து அவன் தான் மாடலன். இப்ப பாசண்ட சாத்தன் எப்படி ஆனான்னா இந்த பிறவியில மாடலனாக வந்தான். எங்கை தந்து குறிக்கோள் ஊறி போயினன் வாரான். அவன் சொல்லிட்டு வார் நீங்கி விட்டான் என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க. இது மாடலனுடைய வரலாறு. ஆங்கது கொண்டு போந்தேனாதலில் இங்கும் அறையோன் தன்மேல் தோன்றி அந்நீர் தெளியென்று அறிந்தோன் கூறினான். முன்னர்கோவே மடந்தையர்தம் போல் தெளித்து நன்கு அறிகுவோம் என்றவன் தெளிப்ப ஒளித்த பிறப்பு வந்து உற்றதையாதல் புகழ்ந்த காதலன் போற்றா ஒழுக்கி நிகழ்ந்ததற்கு இங்கு என்னையும் நோக்காய். இப்ப கண்ணகி தாய் சொல்றார், அந்நீர் தெளியென்று அறிந்தோன் கூறினான். மன்னர்கோவே மடந்தையர் தம்மேல் தெளித்து இங்கு அறிகுவோம், இந்த பெண்கள் வாழ் இந்த நீரை தெளிப்போம் என்று சொல்லி ஒளித்த பிறப்பு வந்து உற்றதையாதலின் பிறப்பு வந்து சேர்ந்தது. ஒளித்த பிறப்பு வந்து உற்றதையாதலின் புகழ்ந்த காதலன் போற்றா ஒழுக்கி நிகழ்ந்ததற்கிறங்கு என்னையும் நோக்காய். அதாவது கண்ணகி தாய் என்ன சொல்கிறாள் என்றால், ஒளித்த பிறப்பு வந்து உற்றது, அதனால அவளுக்கு வந்து அந்த குழந்தைக்கு, அதாவது இந்த பெண் யாருன்னு கேட்டா அரட்டன் சிட்டியினுடைய 2 பெண்கள் ஒருத்தி, அதாவது கண்ணகியினுடைய தாய். கண்ணகியோட அம்மா வந்து அரட்டன் சிட்டியினுடைய மகளா பிறந்திருக்கான். அவ என்ன சொல்றா, புகழ்ந்த காதலன் போற்றா ஒழுக்கின், இந்த கோவலன் நல்ல நடை இல்லாம நல்ல ஒழுக்கத்தை பேணாம திகழ்ந்ததற்கு இறங்கும் என்னையும் நோக்கா, என்னையும் பாருங்க என்று ஏதில் நின்னாட்டு யாருமில் ஒருதனி, அடுத்தது ஏதில் நின்னாட்டு யாருமில் ஒருதனி காதலன் தன்னோடு கடுந்துயர் உழந்தாய், காதலனோடு போய் என்னுடைய மகளே
நீ போய் பாண்டி நாட்டுல யான் பெரும் மகளே என் துணை தோழி, அதாவது என்னுடைய நான் பெற்ற மகளே, நீ அப்படி போய் பாண்டி தொலைவான ஒரு நாட்டுல துன்பமுற்றாயே, வாந்துயர் நீக்கும் மாதே வாராய், என்னுடைய துயரத்தை நீக்குமாறு நீ வருக என்று அந்த அரட்டன் செட்டியினுடைய மகள் அவ்வாறு சொல். என்னோடு இருந்த அடுத்தது கோவலன் தாய் பேசுறப்ப இப்ப 2வது பெண் இருக்காள் அரட்டன் செட்டிக்கு இன்னொரு பெண்ணு அவ. கண்ணகியினுடைய தாயும் கோவலனுடைய தாயும் அரட்டன் செட்டியினுடைய 2 பெண்களாக பிறந்திருக்கிறார். அவ என்னோடு இருந்த இளங்கிளை நங்கை தன்னோடு இடையுருள் தனித்துயருடந்து, நல்ல இடையுருள நள்ளிரவுல புறப்பட்டு போனதற்கிறங்கி புலம்புரு நெஞ்சம் யானது பொறேன், என்னால துயரம் பொறுக்க முடியல, என் மகன் கோவலனை நினைச்சு இவ புலம்புறா, என் மகன் வருபுணல் வையை வான்துயர் வான்குறை பெயர்ந்தேன், இதனால என்னுடைய மகனை மகன் வையை நதி ஓடுகின்ற மதுரைக்கு போனான் என்று சொல்லி நான் பெயர்ந்தேன், உருகெழுமே ஊதூர் ஊர்க்கூறுமாக்களின் வந்தேன் கேட்டேன் மனையிற் காணேன். இது அடுத்தது மாதரி. அவ என்ன சொல்லுகிறா, என்னோடு இருந்த அந்த என்னோடு இருந்த பெண் கண்ணகி, மாதரி தான் அடைக்கலம் கொடுத்தவ, அவ என்னோடு இருந்தா, நான் வையை ஆற்று கரைக்கு போயிருந்தேன், நாட்கடமை செய்வதற்காக பால் நொடுத்தற்காக நான் வையை ஆற்றுக்கு போயிருந்தேன். அந்த நேரத்துல இப்ப இதுல இருந்து என் மகன் அவன் யானது பொறேன் என் மகன் வாராய் அப்படின்னு சொல்ற வரையில கண்ணகியினுடைய தாய், அது கோவலனுடைய தாய். அதற்கு பிறகு வருபுணல் வையை வான்குறை பெயர்ந்தேன், இது மாதரி. வையை ஆற்று கரைக்கு நான் போனேன், அங்க உருகெழு மூதூர் ஊர்க்கூறு மாக்களின் வந்தேன் கேட்டேன், அங்க சொன்னாங்க, எல்லாரும் நடந்ததெல்லாம் சொன்னாங்க, மனையில் காணேன். அந்த பிறகு நான் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்திருந்த கண்ணகியை காணவில்லை, எந்தாய் இளையாய் எங்கொழித்தாயோ எங்க போனாயோ என்று அங்கு அரற்றி இணைந்து 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 ஏங்கி பொந்தாழ் அகலத்து போர் வெய்யோன் முன், செங்குட்டுவனுக்கு முன்னால புதலை செவ்வாய் குறுந்தொடி மகளிர் முதியோர் மொழிகள் முன்றில் நிகழ தோடலர் வேந்தை தொடுகடல் வேந்தன் மாடல மறையோன் தன்முகம் நோக்க மன்னை கோவே வாழ்கை என்று மாதரி தன்னுடைய துயரத்தை அவள் சொன்னாள். பொந்துகிழ் அகலத்து போர் வெய்யோன் முன் புதலை செவ்வாய் குறுந்தொடி மகளிர், அவ்வாறு மடலை பேசக்கூடிய 2 பெண்களும் இவ்வாறு சொல்ல, அதற்கு பிறகு சேட குடும்பியினுடைய மகளும் இவ்வாறு தன்னுடைய வரலாற்றை சொல்ல, முன்னூல் மார்பன் முன்னியது உரைப்போன் மாடல மறைவன் சொல்றான். இப்ப மறைவும் உற்ற வான்துயர் நீங்க உரைகுவிழ் வேடம் கையகம்புக்கு வானோர் வடிவம் பெற்றவன், பெற்ற காதலி தன்மேற் காதலராதலி. அவன் வானோர் வடிவத்துக்கு போயிட்டான் கோவலன். இப்ப அவன் சொர்க்க உலகத்திற்கு போய் சேர்ந்தான். யார் அவன் எதற்காக வான உலகத்துக்கு போனான், அவன் என்ன புண்ணியம் பண்ணான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றாரு. மறையோன் உற்ற வான்துயர் நீங்க, ஒரு பார்ப்பனனை மத யானை வளைத்து பிடித்தது தெருவுல, அரசனுடைய பட்டத்து யானை தெருவுல வருகிற போது இந்த மறையோன் தண்டுகால் ஊன்றிய முதியவன் அப்படியே தளர்நடையா போகிற போது அவனை வளைத்து தும்பிக்கையில அப்படி தூக்கி அவனை வாய்க்குள்ளே கொண்டு போய் அடைக்க சென்ற போது கோவலன் அங்கிருந்து பாய்ந்து வந்து அவனுடைய தும்பிக்கையில தான் அகப்பட்டு அவனை விட்டுடு, என்ன பிடிச்சுக்க அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த சதுக்க பூதம், அந்த பூதத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு. அது இந்திரன் கொடுத்த பூதம். அந்த பூதம் சொல்லிச்சு, நரகன் உயிருக்கு நல்ல கொண்டு பரகதி இழக்கும் பண்பு இங்கே, ஒரு கொடியவனுடைய உயிருக்கு பதிலாக நல்லவனுடைய உயிரை பெற்றுக் கொள்கின்ற நிலை எனக்கு இல்லை, நீ போ என்று அவனுடைய தாய்க்காக இறங்கி அவன் போய் அந்த கலிற்றினுடைய பிடியில அகப்பட்டான். ஆனால் அந்த பூதம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படி செய்ததனால அந்த நல்வினை காரணமாக காதலி தன்மேல் காதலராதலின் மேனிலை உலகத்து அவருடன் போகும். அதனால அவன் துறக்க உலகத்திற்கு சென்றான். ஆனால் அவனோடு இருந்தவர்கள்லாம் மற்றவர்கள் தாவா நல்லறம் செய்தலராதலின் நல்ல அறம் செய்யாததுனால அஞ்சஞ்சாயல் அஞ்சாது அணுகும் வஞ்சி மூதூர் மாநகர் மருங்கில் பொற்கொடிதன் மேல் பொருந்திய காதலில் அற்புதம் சிறந்தாங்க அரட்டன் செட்டி மடமொழி நல்லார்.
அவங்க அறம் செய்யல. யாரு? கோவலன் தாயாகட்டும், கண்ணகி தாயாகட்டும், 2 பேரும், அதே போல மற்றவராகட்டும், மாதரியும், இந்த மூவரும் அவர்கள் அறம் செய்யவில்லை. ஆனால் இந்த கோவலனோடும் கண்ணகியோடும் வாழ்ந்திருந்த அதன் காரணமாக இந்த அரட்டன் செட்டிக்கும் சேட குடும்பிக்கும் மகளாக பிறந்தார்கள் என்று இது வரலாற்றை சொன்ன பிறகு, ஆயர் முதுமகள் ஆயிழை தன்மேல் போய் பிறப்பில் பொருந்திய காதலின் ஆடிய குறவையின் அரவணை கிடந்தோன் சேடக்குடும்பியின் சிறுமகள் ஆயினர். இந்த மாதரி சேடக்குடும்பியினுடைய மகளாக ஆயினர் என்று நற்றிரம் புரிந்தோர். அப்போ இதுதான் ஒரு செய்தி. நல்ல வினை செய்தா நல்ல பிறப்பு கிடைக்கும். நல்ல வினை நற்றிரம் புரிந்தால் பொற்படி எய்தல். அற்புதம் சிறந்தோர் பற்று வழிச்சார். அது அன்பில்லாதவர்களாக இருந்தா மறுபடியும் பற்று வழி சேரல், தங்களுடைய பற்றுக்கு தகுந்தாற் போல ஒரு பிறவி பெறுதலும், அறப்பயன் விளைதலும் மரப்பயன் விளைதலும், அறம் விளைதலும் மரம் விளைதலும், பிறந்தார் இறத்தலும் இறந்தார் பிறத்தலும் புதுவதென்றே தொன்று இயல்வாய். அதான் எல்லா சமயங்கள்லையும், பெரும்பாலான சமயங்கள்ல 1-2 சமயங்களை தவிர மற்ற எல்லா சமயங்களிலும் மறுபிறப்பு உண்டு என்பது நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கையை முதற்கண் தந்தது தமிழ் சமயம். அந்த தமிழ் சமயத்துக்கு அந்த காலத்துல பேரெல்லாம் இல்லை, தமிழர் நெறியது. அது பிற்காலத்துல சைவமாகவும் வைணமாகவும் 2 சமயங்களாக உருக்கொண்டன. அந்த மறுபிறப்பை, அந்த செய்தியை வைதிக சமயம் கொண்டு போயிற்று, தனக்குரியதாக ஆக்கி கொண்டது. பௌத்த சமயம் தனக்குரியதாக ஆக்கி கொண்டது. சமண சமயம் தனக்குரியதாக ஆக்கி கொண்டது. எல்லா சமயங்களுக்கும் முதுகெலும்பான இந்த மறுபிறப்பு கொள்கையை தந்தது தமிழ் நெறி. இது குறுந்தொகையில இந்த செய்தி அடங்கி கிடக்கிறது, கலித்தொகையில் இருக்கிறது, மற்ற சங்க இலக்கியங்களிலே தெளிவாக இருக்கிறது. ஒரு பெண் புலம்புகிறார், அடுத்த பிறவியில நான் பிறந்தாலும் இவன் தானே என் கணவன், நான் தானே அவனுடைய மனைவி, பிறப்பு மாறி போயிட்டால் என்ன பண்றதுன்னு அழுகுறான். அதனால இவ்வாறு ஒரு நம்பிக்கை அது இந்த நம்பிக்கை இருந்த வரையில வாழ்க்கையில ஒருவன் ஒருத்திங்கிற அந்த நிலை மாறல. இந்த நம்பிக்கைய இதெல்லாம் பொய்யிடான் நான்ல போச்சு. அப்பதான் ஒருத்தி ஒருவன் என்ற அறம் பிறந்து ஒருவன் 2 பெண்களை மணக்கிறது, 3 பெண்களை மணக்கிறது, அந்த மாதிரி போய் அதற்கு பிறகு பல வகையாலும் இந்த இணை வாழ்க்கை முறை தளர்ந்து போச்சு.